அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு கையீட்டிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே அறிவித்தது போல இன்றைக்கு 3ஆம் தேதி ஒரு சாத்வீக ரீதியான போராட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். காலை 8 மணிக்கு தொடங்கி இருக்கிறோம். இந்த போராட்டம் மாலை வரை தொடரும். இந்த நிலையில நீங்கள் எல்லாரும் செய்தித்தாள்களில் பார்த்திருப்பீங்கள், அரசாங்கமும் சரி அல்லது பௌத்த மத குருமார்கள் எல்லாருமே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை உணர்ந்து எங்களுக்கான ஒரு தீர்வு தார ஒரு நிலைமையை எட்டி இருக்குது. இந்த போராட்டத்தின் மூலம் நாங்கள் அடிமேல் அடியடிச்சால் அம்மியின் நகரம் என்ற மாதிரி நாங்கள் 36 மாதங்களாக தொடர்ந்து போராடி இன்றைக்கு ஒரு நிலைமையை எட்டி இருக்கிறோம். அந்த தீர்வு தர இருக்கிற நேரத்தில் எங்களுடைய அழுத்தங்கள் இன்னும் வலுவாக பிரயோகிக்கப்பட வேண்டும். நாங்கள் இந்த நேரத்தில் சோர்ந்து போனோம் என்று சொன்னா அது திருப்பியும் எத்தனையோ தடவை இப்படியான நிலைமையில கட்டி திருப்பி சாணரம் சறுக்கிற மாதிரி திருப்பி நாங்கள் கீழே போய் கொண்டிருக்கிறோம். இந்த முறை நாங்கள் விடாம எங்கிற போராட்டத்துக்கு அனைவரும் அனைத்து மக்களும் அதோட பல்கலைக்கழக மாணவர்கள், வர்த்தக சங்கத்தினர்கள், மற்றது எல்லா பொது அமைப்புகளும் எங்களுக்கு வருகை தந்து இது எந்த ஒரு கலவர ரீதியான போராட்டம் இல்லை. இது ஒரு சாத்வீக போராட்டம். எங்களோட நாங்கள் கோட்ஸோட மதிச்சு தான் இந்த இடத்துல போராட இன்றைக்கு வந்திருக்கிறோம். எங்களோட மதிச்சு எங்களுக்கு வலு சேர்த்து இந்த தையட்டியை மீட்கிறதுக்கு அனைவரும் பங்காளியாக வேண்டும். இப்ப நீங்க வரைக்குள்ள அந்த கலவாணி ரோட் முன்றல்ல ஒரு வீதி தடைய போலீசார் உருவாக்கி இருப்பார்கள். அதை நீங்க பார்த்து பயந்து திரும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை, விடுவார்கள். நீங்கள் நார்மலா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்கள் ஐசிஎல் அதுகளோட வந்தீங்களா சரி தஜிலாயுதம் பார்க்க கேட்டாலும் மற்றபடி பயப்படாம வாங்கோ. எங்களுக்கு வலு சேர்க்க வேண்டும். இந்த நாங்கள் இப்ப நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நயனாதி விகாராதிபதி, நாகதீப விகாராதிபதி மற்றும் ராகுல தேரர், ரதன தேரர் எல்லாருமே எங்களுக்கு சார்பான அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை ஒரு விடாப்பிடியாக கொண்டு எங்களோட நிலங்களை மீட்க வேணும். மீட்கக்கூடிய சந்தர்ப்பமும் எட்டியுள்ளது. எங்களுக்கு சார்பான நிலைமைகள் சூழ்நிலைகள் தான் அமைந்துள்ளன. இதற்கு வலு சேர்க்கும் முகமாக நாங்கள் அனைவரையும் இன்றைக்கு அழைக்கிறோம். இந்த இடத்துல நீங்க வந்தீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். வரலாற்று கடமையாகவும் நினைத்துக் கொண்டு வர வேண்டும். நன்றி, வணக்கம்.